வணக்கம். 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 9:32 வரை ஏகாதசி, அதன் முன்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:04 வரை ஆயில்யம், அதன் முன்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:04 வரை பூராடம், அதன் முன்பு உத்திராடம். மேசராசி என்பவர்களே, இன்று உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது. வீண் அலைச்சல்களும் வீண் விரயங்களையும் காட்டுகிறது. எனவே இக்காரியத்திலும் கவனம் தேவைப்படும் நாள் என்று. ரிஷபராசி என்பவர்களே, இன்று வீண் விரயங்களும் அலைச்சலையும் காட்டுகிறது. எனவே எவ்வித புது முயற்சியும் அறவை தவிர்க்கவும். மிதுனராசி என்பவர்களே, இன்று செல்வாக்கு மேலோக்கும் நாள். எடுத்த அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். கடகராசி என்பவர்களே, இன்று மனப்போராட்டமான நாளாக இருக்கும். உடல் சோர்வு மனச்சோர்வு வந்து நீங்கும். எனவே எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது. சிம்மராசி என்பவர்களே, இன்று மனப்போராட்டமான நாளாக இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே இக்காரியத்திலும் கவனம் தேவைப்படும் நாள் என்று. கன்னிராசி என்பவர்களே, இன்று லாபங்கள் மேலோங்கும் நாள். எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி என்பவர்களே, இன்று வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். மற்றொரு நலனுக்காக இன்று உதவிகள் செய்வீர்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. மன மகிழ்ச்சியான நாளாக இன்று இருக்கும். தனுசு ராசி என்பவர்களே, இன்று 2 நாட்களாக இந்த உடற்சோர்வு மனச்சோர்வு நீங்கி இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். காரிய வெற்றி சிறு சிறு தடைத்தாமல்கள் பின்பு ஏற்படும். மகராசி என்பவர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே எச்சரிக்கை மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. பிறருடன் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. கும்பராசி என்பவர்களே, இன்று உடல் சோர்வு மனச்சோர்வு வந்து நீங்கும். எனவே எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவோம். மீனராசி என்பவர்களே, இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. எடுக்கும் அனைத்து காரியங்களையும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. வணக்கம் வீட்டுவர்களே, நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.